இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இயேசப்பா செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறீங்க. ஆனா சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வந்த உடனே அநேக நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே, இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கவலையோடு இருக்கிறோம். நடக்குமா ஆண்டவரே, நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனா யோபு சொல்லுகிறார், நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். உங்க வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவர் செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்கள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள் எழும்பி வந்தாலும் கவலைப்படாதருங்க. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். பிரியமானவர்களே, ஒரு சகோதரிக்கு திருமணமாகி சில வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவரை அறியாத குடும்பம், ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு குடும்பம், பயங்கரமான பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு பல விதமான மாந்திரீக கிரியைகள், மந்திரவாத கிரியைகளின் நிமித்தம் அந்த சகோதரி பயங்கரமா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இரவு நேரம் எல்லாம் தூக்கம் வராது, இவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்க கூடாது என்று சொல்லி பல விதமான பிரச்சனைக்குள்ளாக அந்த சகோதரி தள்ளப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, தூக்கம் இல்லாம அங்கும் இங்கும் அலைந்து திரைந்து ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு அந்த சகோதரி மாறி, இப்படியாய் தன்னுடைய சகோதரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று பார்த்த அந்த சகோதரியுடைய அக்கா ஆண்டவரை அறிந்ததுனால ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். நடந்த காரியம், ஜெபிக்க 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 அந்த சபையார் அந்த சகோதரிக்காக பொறுப்பெடுத்து ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசனம் கடந்து வந்தது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார், கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். ஆண்டவரை அறியாத அந்த சகோதரி இயேசு உண்மையான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க கணவர் ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பமாய் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார்கள். நன்மையை காண விடாதபடி கர்ப்ப பகுதியில, வயிற்று பகுதியில பயங்கரமான ஒரு பெயின் அவர்களுக்கு கடந்து வரும். வயிறு வலி அவர்களால தாங்க முடியாது. இப்படியாய் கட்டப்பட்டிருந்த அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில அவர்கள் கர்த்தரை எப்பொழுது தேட ஆரம்பித்தார்களோ, ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார்களோ, விடுதலை உண்டாக ஆரம்பித்தது, கட்டுகள் அறுக்கப்பட ஆரம்பித்தது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கற்பம் தரிக்க கூடாது என்று சொல்லி பல விதமான கஷ்டங்களை, பல உபத்திரவங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்தார். ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த கால வேளையில் ஏசப்பாடி வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சோர்ந்து போகாதிருங்க. நீங்க ஒரு ஸ்டெப் அவரை தேடணும், அவரை நோக்கி கூப்பிடணும், ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லி நீங்க முயற்சி செய்தால் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், அதிசயங்களை செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிறாங்க எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர், தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.